உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்? வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப கர்த்தர் நல்லவரா இல்லையா அப்படிங்கறது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கிறது? யோசிச்சு பாருங்க. குழம்புனா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இல்லையா? நல்ல பிரியாணினா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா இல்லையா எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கிறது? இல்லையா? அவர் நல்லவரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உயிரோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா, அதுவே அவர் நல்லவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லையா? எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்களை வச்சவங்க எல்லாம் என்ன இல்லை, இன்னைக்கு உயிரோடு இல்லை. எத்தனையோ பெரிய படிச்சவங்க, பெரிய பண்டிதர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்யல, உயிரோடு இந்த நாளில் இல்லாத போயிருக்கிறாங்க. பணம் செலவு பண்றேன், எவ்வளோ கோடி வேணா செலவு பண்றேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட நின்னவங்க ஒட்டஞ்சத்திர ஆஸ்பத்திரிலையும், வேலூர் ஆஸ்பத்திரிலையும், இந்த பக்கம் கோயம்புத்தூர் மருத்துவமனைகள்லையும் பல கோடி வச்சிருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் நின்று கொண்டிருக்கும் போது, அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காத போது, நமக்கு இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே உயிரோடு இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கடவுள் கொடுத்த அந்த நல்ல அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்றார்? உறுதிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கடவுள் நல்லவராக இருக்கிறார். வேதம் அழகா ஒரு வசனத்தை சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். நான் படிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அழகா அந்த முதல் வரி சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க, ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய சாயல்ல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி படைக்கப்பட்டதுனால வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நாங்க ஒருவேளை பெரிய ஆட்கள் கிடையாது, பெரிய நபர்கள் கிடையாது, பெரிய படிச்சவங்க கிடையாது, பெரிய பணக்காரங்க கிடையாது. ஆனால் வேதம் அழகா சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கேன், ரொம்ப போராட்டத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கிற உங்களை வேதம் சொல்லுகிறது, நம்மை கடவுளோ நம்மேல் நினைவாயிருக்கிறார். இயேசு நம்மேல் நினைவாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல ஒரு மனுஷன் நம்மள, ஒரு பெரிய நபர் அல்ல ஒரு பெரிய அதிகாரி அல்லது பெரிய ஒரு அரசியல்வாதி நம்மளை ஞாபகம் வச்சிருந்தாரு, திடீர்னு நம்மளை போகும்போது பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா, இவ்வளோ பெரிய ஆளு நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஞாபகம் வச்சிருக்காரு. என்னைக்கு பார்த்தது, நம்மளை பார்த்து அப்படியே பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷப்படுவோம். உலகத்துல ஒரு மனுஷன் நம்மள, ஒரு பெரிய மனுஷன் அல்லது பெரிய ஆளு அப்படி நம்மளை பேரை பார்த்து பேர் சொல்லி நம்மளை கூப்பிட்டாரு, நம்மளை ஞாபகம் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினவர், இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுள் நாம் ஒவ்வொருவர் மேலும் அவர் நினைவாக இருக்கிறார், அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான செய்தி. யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஏன் அவர் நம்மளை நினைச்சிருக்கணும்? எதுக்காக அவருக்கு தேவை நம்ம அப்படின்னு சொன்னா, அழகா அண்ணன் முன்னாடி சொன்ன வார்த்தை தான், அவர் நம்மை உருவாக்கின தகப்பன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இவருக்கு என்ன தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு நம்ம நிறைய பேத்துக்கு நம்மள தெரியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்மை படைத்த கடவுள். அவர் நம்மை படைத்திருக்கிறதுனால உங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், உங்களை பற்றிய எல்லா விஷயமும் அவர் தெரிந்திருக்கிறார். அதனால அவர் உங்களை மறந்து போகிறது இல்ல, உங்களை அவர் விட்டுறது இல்ல. ஒருவேளை நம்மளை நெருங்கினவர்கள் கூட நம்மளை பல நேரங்களில் மறந்துடுவாங்க. நம்மகிட்ட நிறைய நன்மை பெற்றிருப்பாங்க, நிறைய நம்ம அவங்களுக்கு உதவி செய்திருப்போம். ஆனா அவங்க கூட சில நேரத்துல மறந்து போயிருப்பாங்க. நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கூட பல நேரங்களில் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, அப்படி சொன்னாங்களா, இப்ப என்னால முடியல அப்படின்னு மறந்து போயிருவாங்க.
ஆனா யாரும் மறந்து போனாலும் நம்மை மறக்காத ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல ஒரு அருமையான மனிதனை பற்றி பைபிள் சொல்லுது. யோசேப்பு அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த யோசேப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த அண்ணன் தம்பிகளை சேர்ந்து அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் அவர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் மேல இருக்கிற பொறாமைனால, அப்பா அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். இந்த யோசேப்பு மேல அப்பா ரொம்ப அன்பா இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம என்ன தப்பு செய்யறோமோ அதெல்லாம் அப்பா கிட்ட அவர் சொல்லிடுறார். அப்படிங்கிற காரணத்தினால சொந்த சகோதரர்களே அவர் என்ன செய்யறாங்க, தூக்கி ஒரு குழியில போட்டுறாங்க. சரி, குழியில போட்ட இடத்துல இருந்து கூட இன்னொரு சகோதரர் சொல்றாரு, இவனை குழியில போட வேண்டாம், யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவனை எகிப்துங்கிற ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிற வியாபாரிகள் இடத்துல என்ன செய்யறாங்க, சொந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு அவரை விற்று போடுகிறார்கள். கூட பிறந்தவங்க எல்லாம், கூட பிறந்த சகோதரர்கள், ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். ஆனால் அவர் என்ன செய்யறாங்க, அவரை விற்று போடுகிறார்கள். இந்த யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திலே ஒருவேளை அப்பாவிடத்திலிருந்து தூரம் போயிட்டாரு, சகோதரர்களிடத்திலிருந்து தூரம் போயிட்டாரு, சகோதரர்கள் கூட அவங்களை கைவிட்டுட்டாங்க, சகோதரர்கள் கூட அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க, சகோதரர்கள் கூட அவரை அடிமையாக விற்று போட்டார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் விற்று போட்டாங்க அடிமையாக. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சொந்த சகோதரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்து சண்டைன்னு வரட்டுமே, ஒரு வீடு சண்டைன்னு வரட்டுமே, என்ன நடக்கும், நீயா நானா பாத்துருவோன்ற லெவலுக்கு என்ன செய்யறாங்க. உலகத்துல தாய்க்கு பிள்ளை பாத்தீங்கன்னா எதிராக துரோகம் பண்றதை பார்க்கிறோம். சொந்த சகோதரர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் எதிராக துரோகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ மனிதர்கள் எந்த நேரத்திலும் சில நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த யோசேப்பு எகிப்துக்கு போறாரு, அங்கே கடவுள் அவனோடு கூட இருக்கிறாரு, அவனை கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். நடக்கிறது என்ன, அவர் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால சொந்த வேலை செய்த இடத்திலேயே தன்னுடைய எஜமாட்டியினால என்ன செய்யறார், பழி வாங்கப்படுகிறார். அவரை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன், இந்த கதையை நம்ம வேகமா முடிக்கணும் இல்லையா, அதனால இப்ப ஜெயிலுக்கு போன யோசேப்பு என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருந்துகிட்டு இருக்கிறாரு. சில நாட்கள் போயிருச்சு. ஜெயிலையும் கடவுள் அவன் கூட இருந்து அவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி நிறுத்துறார். உயர்த்தி நிறுத்தினாலும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற யோசேப்புக்கு என்ன தோணுதுன்னா, நான் அநியாயமா என்னை இந்த ஊருக்கு வந்து என்னை வித்து போட்டாங்க, எங்க அண்ணன் தம்பிங்க என்னுடைய சகோதரர்கள் என்னை வித்துட்டாங்க, நான் அநியாயமா இங்க கொண்டு வரப்பட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம நான் நல்ல உண்மையா தான் இருந்தேன், ஆனா என்னை ஜெயில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட ஒரு வேதனையோட, ஐயோ எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, என்னை யாரு பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல அவர் கூட ஜெயில 2 முக்கியமான நபர்களை போட்டிருக்கிறாங்க. அந்த 2 முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா, ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்யக்கூடியவர்கள். ராஜ அரண்மனையில வேலை செய்யக்கூடிய 2 நபர்கள் ஏதோ ஒரு சிறிய தவறு செய்து விட்டபடினால், தப்பு செஞ்சிட்டதுனால ஜெயில போடப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சிறையில அந்த 2 பேரும் இருக்கும்போது அந்த 2 ராஜாவினுடைய வேலைக்காரர்களும் ஒரு கனவு காண்றாங்க. 2 பேத்துக்கும் ஒரு கனவு வருது. இந்த கனவை குறித்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்றான், இந்த யோசேப்பு கிட்ட சொல்றான், நான் இன்னைக்கு நைட்டு ஒரு கனவு பார்த்தேன், நேத்து நைட்டு, அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் கனவை சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு யோசேப்பு. இந்த கனவை யோசேப்பு கேட்ட உடனேயே, இந்த யோசேப்புக்கு ஒரு கிருபை கடவுள் கொடுத்திருந்தாரு, ஒருத்தருடைய கனவை கேட்ட உடனேயே அந்த கனவை குறித்த அர்த்தத்தை சொல்லிடுவார். இந்த கனவு எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத சொல்லிடுவார். அது ஒரு கிருபை கடவுள் அவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஸ்பெஷலான கனவையும் அவர் கொடுப்பார். இந்த கனவு தான் அவர் வாழ்க்கையே இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அவர் சின்ன வயசுல பார்த்த சில கனவுகள் அவரை பத்தின பொறாமைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப இந்த கனவை குறித்து விளக்கத்தை அவர் கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன சொல்றாரு, நீ கண்டிப்பா ராஜா கிட்ட மறுபடியும் வேலைக்கு போயிருவ அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னொரு நபர் என்ன செய்யறாரு, அப்படியா அவன் வேலைக்கு போயிருவானா, அப்ப நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவை வந்து சொல்றாரு. அந்த கனவையும் இந்த யோசேப்பு கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நீ வந்து ராஜாவினால் தண்டிக்கப்பட போற, உன்னை ராஜா தண்டனை கொடுக்க போறாரு உனக்கு அப்படின்னு சொன்னா உனக்கு ரொம்ப பயமாயிருது. அந்த ஒரு சில நாள் நடந்தோன்னா கரெக்டா அதே மாதிரி அந்த தண்டிக்கப்படுவான்னு அந்த யோசேப்பு யாருக்கு சொன்னானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவனை கொலை செய்து விடுகிறார் அரசன். இப்போ இன்னொரு மனுஷன் இருக்கிறாரு,
அவனை விடுதலை செய்து அவனுடைய பழைய பதவி கொடுத்து ராஜாவோட பக்கத்திலேயே வைக்கிறதுக்கான ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஆர்டர் முன்னாடியே யோசேப்பு என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த நபர்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு இவ்வளோ அழகா இந்த கனவை குறித்து சொல்லிட்டேன், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். அநியாயமா என்னை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறாங்க, இந்த சிறைச்சாலையில நான் அநியாயமா இருக்கிறேன், என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்தி விட்டு, நான் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு, எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்கிறாங்க, என் குடும்பம் அங்க இருக்கிறது, நான் அனாதை போல இந்த நாட்டில் இருக்கிறேன், எனக்கு யாருமே கிடையாது, என்னை நீ எப்படியாவது என்னை மறக்காம நீ காப்பாத்திக்கோ, என்னை காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்றாரு. இந்த நபர் என்ன பண்றாரு, போறவரு, கண்டிப்பா நான் என்ன செய்ய போறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், உன்னை நான் கண்டிப்பா என்ன செய்வேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா கேரண்டியும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இப்ப ராஜாவினுடைய அரண்மனையில போய் அவர் வேலைக்கு சேர்ந்துட்டார். வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு வேதத்தில் அந்த வசனம் போட்டிருக்கு என்ன அப்படின்னா, அந்த மனிதன் யோசேப்பை மறந்து போயிட்டான். எப்படிங்க, அந்த மனுஷன் யோசேப்பை மறந்து போயிட்டான். யோசேப்போட நம்பிக்கை என்ன ஒருத்த காப்பாத்துவான், அவன் எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுட்டானா நான் நேரம் எங்க அப்பா கிட்ட போயிருவேன், எங்க அம்மா கிட்ட போயிருவேன், எங்க அப்பாட்ட போய் நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், எப்படியாவது என்ன செய்வாரு எங்க அப்பா, எங்க அண்ணங்களை எல்லாம் வந்து என்ன செய்வார், ஒரு வழி செய்வாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைச்சிருக்கலாம். அவருடைய உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், என்னை மறக்காம அவன் வந்து என்ன செய்வான், எனக்காக உதவி செய்வான் என் நண்பன், ஏன்னா அவனுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவனுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஆசுவாசத்தை, அவனுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு அமைதியை நான் கொடுத்திருக்கிறேன், கண்டிப்பா அவன் எனக்கு என்ன செய்வான், உதவி செய்ய போறான் அப்படின்னு காத்திருக்கிறான். ஆனா என்ன நடந்தது, அந்த போன அந்த நண்பன் யோசேப்பை மறந்து போனான், யோசேப்பினுடைய காரியங்களை மறந்து போனான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஏறக்குறைய 2 வருஷம் மறந்துட்டான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில, மனிதர்களை நம்பி, ஐயோ எனக்கு அவங்க உதவி செய்திருவாங்க, இவங்க உதவி செய்திருவாங்க, இங்கிருந்து எனக்கு நல்லது கிடைக்கும், அங்கிருந்து நல்லது கிடைக்கும்னு சொல்லி பல நேரங்களையும் நம்ம நம்பி 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 நம்முடைய வாழ்க்கையிலே பல ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பல ஏமாந்த நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு தோல்விகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஐயோ இதுல இருந்து யாரு என்னை விடுதலை செஞ்சிட முடியும், இதுல இருந்து யாரு என்னை வந்து விடுவித்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. அது போன்ற ஒரு நிலைதான் அந்த யோசேப்புக்கும் இருந்தது. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யோசேப்போடு கூட யார் இருந்தா, கடவுள் இருந்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. மனுஷங்க இருந்திருந்தா ஒரு காலத்திலே மறந்து போயிருப்பார்கள், ஒரு காலத்திலே கைவிட்டிருப்பார்கள். ஆனால் யோசேப்போடு கூட கடவுள் அவனோடு கூட இருந்தபடினால் நடந்தது என்ன தெரியுங்களா, 2 வருஷம் கழிஞ்சு அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கனவு வருகிறது. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான், இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டா யாருக்குமே அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியல. இப்ப ராஜா ஒரு கோபத்தோட, வேதனையோட, ஒரு விதமான பயத்தோட இருந்து கொண்டிருக்கும் போது இப்பதான் அந்த நபருக்கு ஞாபகம் வருது, நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தன் என் கனவுக்கு விளக்கம் சொன்னா அவனை பத்தி ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷன் நினைச்சு இருக்கிற காரியத்தை விட கடவுள் எவ்வளவு அற்புதமானவர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷன் உதவி செய்யறதை விட கடவுள் உதவி செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடனே ராஜா கிட்ட சொன்ன ராஜா சொல்றாரு, அப்படியா, அப்படி ஒருத்தர் இருந்தானா, உன் கனவுக்கு கரெக்டா விளக்கம் சொன்னானா அவனை கூட்டிட்டு வா, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை கூப்பிடுறாங்க. அவனை கூப்பிட்டு உடனே யோசேப்புக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கூப்பிடுறாங்க. இத்தனை நாள் யாரும் கூப்பிடல, திடீர்னு 2 வருஷம் கழிஞ்சு கூப்பிடுறாங்க. எனக்கு குளிப்பாட்டுறாங்க, எனக்கு ஷேவிங் பண்றாங்க, என்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்துறாங்க. நினைச்சிருப்பாரு என்னை எங்கேயோ தூக்கில போட போறாங்களோ, எங்களை ஏதோ கொல்ல போறாங்களோ, எங்கேயாவது ராஜா தண்டனை கொடுக்க போறாரோ, இப்படி எதையாவது ஒண்ணு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, யோசேப்பை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். சிறைச்சாலைக்குள்ளிருந்து அரசனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான் யோசேப். அப்ப பாருங்க, சின்ன வயசுல இருந்து ஒரு உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை கடவுள் எங்க கொண்டு போய் ஊத்துறாரு, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ ராஜா என்ன செய்யறாரு, தன்னுடைய கனவை அந்த யோசேப்பின் இடத்துல சொல்லுகிறார். இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யோசேப் என்ன செய்கிறார், உங்களுக்கு கடவுள் நிச்சயமா என்ன செய்வாரு, உங்களுக்கு அதுக்கான பதில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக
அந்த கனவை குறித்தும், அந்த கனவு என்ன உண்மை, 7 வருஷம் உங்க தேசத்துல பெரிய செழிப்பு இருக்க போகுது, அதுக்கப்புறம் 7 வருஷம் பெரிய பஞ்சம் இருக்க போகுது, இந்த 7 வருஷத்தினுடைய செழிப்பெல்லாம் அந்த பஞ்சம் வந்து எல்லாவற்றையும் அழிச்சிட போகுது அப்படிங்கறதா உங்க கனவு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாரு, ஒரு நல்ல மனிதனை நீங்க வச்சு என்ன செய்யுங்க, இந்த 7 வருஷம் உங்களுக்கு வருகிற எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து வைத்து அதை சரியாக நீங்க பயன்படுத்துறீங்கன்னா பஞ்ச காலத்துல நீங்க பஞ்சம் வராதபடிக்கு நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு ஒரு ஐடியாவையும் அங்கே யோசேப்பு கொடுக்கிறார். உடனே பார்வோனுடைய அந்த இருதயம் அப்படியே ஒரு விதமான, அவருக்கு இருந்த பாரமெல்லாம் நீங்கி போகுது. ஐயோ, எவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் மனசுக்குள்ள இவ்வளவு நாட்கள் இந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை, எந்த விதமான நிம்மதி இல்லை, அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஒரே நிமிஷத்துல இந்த மனுஷன் சொன்ன விஷயம் என்னோட இருதயத்துல இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதே, இவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா, உடனே தன்னுடைய மோதிரத்தை கழட்டுறார். மோதிரத்தை கழட்டிட்டு யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு, நீ யாரையோ ஒருத்தனை வைக்க சொன்னல, அதுக்கு தகுதியானவன் நீதான், உன்னைத்தான் எனக்கு அடுத்தபடியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பினுடைய கரத்திலே அவர் அணிந்து விடுகிறார். அவருடைய விரல் அணிந்து கொண்டு சொல்லுகிறார், இனி எகிப்து தேசத்திலே எனக்கு அடுத்தபடியாக எல்லாம் உன்னுடையதுதான், நீ எதை சொல்றியோ அதுதான் இந்த தேசத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் அமர வைக்கிறார். அல்லேலூயா. கைக்கு தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவருடைய நண்பன் 2 வருஷத்துக்கு முன்பாக யோசேப்பை சிறைச்சாலையில் இருக்கும்போது ராஜா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாருன்னா ராஜா விடுதலை செஞ்சிருப்பாரு. ஒருவேளை விடுதலை செஞ்சிருந்தா அவர் ஊருக்கு போயிருப்பாரு, அவங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. அவரு பிரச்சனை நேரத்துல எகிப்து தேசத்துல இருந்திருக்க மாட்டார். ஆனா நடந்தது என்ன, ஏசப்பா கூட இருந்ததுனால, கடவுள் அவனோடு கூட இருந்தபடினால சரியான நேரத்துல சிறைச்சாலையிலிருந்து எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு, சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல மனுஷங்க உதவி செய்யும் போது அந்த உதவி நம்மள ரொம்ப இது பண்ணிட முடியாது, நம்மளை தூக்கி விட்டுற முடியாது. ஆனா கடவுள் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார் என்று சொன்னால், கடவுள் நம்மை உயர்த்துவார் என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லையே இருக்காத அளவுக்கு, நம்மை நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம அப்பா. நம்ம அப்பா நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு இவ்வளவுதான் என் பையன் வளரணும் அப்படின்னு அவர் நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். என் பையன் எவ்வளோ வளர்ந்தாலும் அது அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு நாம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் நம்மேல் மகிழ்ச்சி அடைகிறவர், அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவர், அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நண்பர்கள் கூட மறந்து போனாலும், என்னுடைய சகோதரர்கள் என்னை கைவிட்டு விட்டாலும் கூட யார் என்ன இது பண்ண போறது இல்ல, என்னுடைய கடவுள் என் கூட இருந்து என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார், என்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுள் நம்மை மறக்காது இருக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. எப்படிங்க, எதை மறக்க கூடாது? கடவுள் நம்மளை மறக்கல, கடவுள் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்களேன் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, ஏசப்பா நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்களேன், ஏசப்பா நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் நம்மளை மறக்கல. அல்லேலூயா. அவை நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற கடவுள், அவர் நம்மளை மறந்து போகிறது இல்லை. அவர் எப்பவுமே நம்ம மேல் நினைவாய் இருக்கிறவர். மனுஷன் நினைப்பா இருக்க மாட்டான், கொஞ்ச நேரம் இருப்பான். ஒருவேளை சம்சாரமோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்ம கொஞ்ச நேரம் நினைவா இருப்போம், அவ்வளவுதான். ஆனால் நம்ம மேல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவர் கடவுள், நம்மை உண்டாக்கினவர். அதனால தாங்க அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ பெரியவர். சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், சிஎம், பிஎம் இப்படி எல்லாம் போட்டா அவங்களே எவ்வளவு பெரிய ஆட்கள். அப்போ அமெரிக்கானா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பிரசிடென்ட் அப்படின்றாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட், சைனாவோட பிரசிடென்ட், ரஷ்யாவோட பிரசிடென்ட், எவ்வளவு பெரிய ஆட்கள். உண்மைதானே, பெரிய பெரிய ஆட்கள். ஆனா இந்த உலகத்தையே உண்டாக்கினவர், இந்த பூமி மட்டும் இல்ல, அண்ட சராசரம், இந்த பூமி மாதிரி பல்லாயிரக்கணக்கான பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களை உண்டாக்கினவர், பெரிய பெரிய கிரகங்களை உண்டாக்கி, சூரியனை உண்டாக்கி, சந்திரனை உண்டாக்கி, இவ்வளவையும் உண்டாக்கின கடவுள் எவ்வளோ பெரியவர். யோசிச்சு பாருங்க. அவருடைய அளவை நம்ம சொல்ல முடியாது, அவர் எப்படி இருப்பார் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன செய்யறார் தெரியுமா, என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கின போது, அவருடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்ட போது, அழகா சொன்னாங்க,
அவர் மண்ணினாலே எடுத்து தன்னுடைய கையினாலே ஒரு உருவத்தை உண்டாக்கி அந்த உருவத்திலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். எப்படிங்க? தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ மனிதன் கடவுளோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். மனுஷன் எதுக்கு படைச்சாரு? கடவுள் கூட நீங்க வாழணும், கடவுளோடு இருக்கணும், கடவுளை போல நீங்க ஆளுகை செய்யணும், கடவுளை போல நீங்க என்ன செய்யணும், இந்த உலகத்தை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மனிதனை படைத்தார். ஆனா என்ன நடந்தது? நம்ம முதல் தகப்பன் யாரு? ஆதாம். முதல் மனிதன் தான் நம்முடைய முதல் தகப்பன். அதாவது கடவுளுடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், ஒரு பரம தகப்பன். ஆனா நமக்கு ஒரு முதல் தகப்பன் இருக்கார். யார் இது? ஆதாம். ஆதாமை படைத்து அவனிலிருந்து ஏவாளை படைத்து அதற்கு பிறகுதான் இந்த சந்ததிகள் வருகிறது. ஆனா என்ன நடக்கிறது? கடவுளோடு இருக்க வேண்டிய ஆதாம் அவர் தவறு செய்தபடியினால் எதை செய்யாதேன்னு சொன்னாரோ அதை சரியா செஞ்சார். எப்படிங்க? இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம்ல, நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் இதை செய்யாதேன்னு சொன்னால் நம்ம பிள்ளை கரெக்டாக அதை செய்யும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர், நிறைய குறும்புக்கார பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? தம்பி அதை செய்யாத அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக செய்வாங்க. ஒரு அழகான கதை இருக்கு. எப்படின்னா, ஒரு அப்பாவும் அவருடைய நண்பரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். தம்பி மாதிரிலாம் பார்க்குறீங்களா? ஒரு அப்பாவும் அவரோட நண்பரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் ரோட்டில். நல்ல பிஸியான ரோடு, நிறைய வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பாவும் நண்பரும் போயிட்டு இருக்காங்க. பையன் முன்னாடி விளையாண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு இவரை உரசின மாதிரி ஒரு ஆட்டோ போகுது. கண்டிப்பா பையனை இடிச்சிரும் அவருக்கு தெரியுது. பார்த்த உடனே அப்பா பதறிட்டு டக்குன்னு என்ன பண்றாரு, அவருக்கு வலது பக்கத்துல தான் ஆட்டோ போகுது. பையன் விளையாண்டு இருக்க இடத்துக்கு வலது பக்கத்துல ஆட்டோ போகுது, இடது பக்கத்துல காலியா இருக்கு. இப்ப அப்பா என்ன சொல்றாரு, மகனே சீக்கிரமா வலது பக்கத்துல குதிச்சு தப்பிச்சுக்கடா அப்படிங்கிறாரு. எப்படிங்க? சீக்கிரமா வலது பக்கத்துல குதிச்சு தப்பிச்சுக்கிறான்னு. என்ன ஆயிருக்கும்? வலது கசத்துல குதிச்சா ஆட்டோ வந்து அவனை அடிச்சிருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? விவரமா லெஃப்ட் சைடு குதிச்சு இடது பக்கத்துல குதிச்சு தப்பிச்சிட்டான். இந்த ஏன்னா அப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்க அப்பா பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. பக்கத்துல நண்பருக்கு அவங்க அப்பா மேல செம்ம கடுப்பு, கோபத்துல உச்சத்துல இருக்காரு. ஏன் இந்த ஆள் கிறுக்கனா அப்படின்னு திட்டுறதுக்கு அப்படியே மனசுல அப்படியே இருக்காரு. அப்படி ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு அப்படின்னா, நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி கேட்கிற அப்படின்னு, உன் பேச்ச உன் புள்ள கேட்டிருந்தானா இன்னைக்கு என்ன இருப்பான், போனமா மாதிரி இருப்பான். ஏன் நீ வலது பக்கத்துல குதிச்சு தப்பிச்சுக்கோன்னு சொல்ற, இந்நேரம் வலது பக்கத்துல குதிச்சு தப்பிச்சிருந்தா என்ன இருக்கும், அந்த ஆட்டோவில் அடிச்சு செத்துருப்பான் அப்படின்னு. அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு சொன்னாரா, என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைய நீ வந்து இடது பக்கம் குதினா அவன் வலது பக்கம் குதிச்சிருப்பான். எப்படி? என் பிள்ளை இடது பக்கம் குதிடானா அவன் வலது பக்கம் குதிச்சிருப்பான், ஆட்டோவில் அடிபட்டு இருப்பான். அதனாலதான் அவன்கிட்ட சொன்ன, நீ வலது பக்கம் குதிடானே, அவன் சரியா என்ன பண்ணிட்டான், இடது பக்கம் குதிச்சு தப்பிச்சிட்டான் அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் நாம என்ன செய்வோம், ஏசப்பா எதை சொல்றாரோ இந்த பக்கம் போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாதேன்னு சொன்னாதான் நாம் அதை சரியா செய்வோம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நம்ம இந்த டாஸ்மார்க் எல்லாம் போர்டு பெருசா வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? போர்டுக்கு முன்னாடி எந்த பேக்கரியில போர்டுலயாவதும் ஹோட்டல் போர்டுலயாவதும் இந்த இடத்தில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் கெட்டு போனவைகள், தயவு செய்து சாப்பிடாதீர்கள் ஏதாவது ஹோட்டல்ல போர்டு வச்சிருக்கா? ஏதாவது ஹோட்டல்ல பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி போர்டு? ஏதாவது பேக்கரியில இந்த இடத்தில் கொடுக்கப்படும் டீ கெட்டு போன பாலில் செய்யப்படுகிறது அப்படின்னு ஏதாவது போட்டிருக்கா? எந்த பேக்கரிலையும் போடல. ஆனா டாஸ்மார்க்ல மட்டும் பாருங்க, குடி என்ன கிடைக்கும், குடிய கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை குடிச்சினா நீ கெட்டு போயிருவடா, இதை குடிச்சினா நீ நாசமா போயிருவடா அப்படின்னு அவன் போர்ட்லயே எழுதியிருக்காங்க. அந்த போர்ட்ல எழுதுனதை பார்த்துட்டே தான் நம்மால என்ன செய்யறாரு, போய் காசு செலவு பண்ணி குடிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு நல்லா தெரியும், இதை குடிச்சா நமக்கு உடம்பு சரியாம போகும், நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நம்முடைய லிவர் ஃபெயிலியர் ஆகும், நம்முடைய எல்லாமே உள்ள இருக்கிற பார்ட் எல்லாம் போகும், எல்லாமே நல்லா தெரியும். குடியே கேட்கணும்னு படிச்சுட்டே தான் நாம என்ன செய்வோம், குடிக்கிற கடைக்கு போறாங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா, நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை நம்ம சரியா செய்வோம். சிகரெட் பாக்கெட்ல கூட எழுதியிருப்பாங்க, இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், புற்றுநோயை உண்டு பண்ணும், கேன்சர் வரும், இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, புகையில யூஸ் பண்ணாதீங்க, இது உங்க வாழ்க்கையை கெடுத்துரும், உங்க சரீரத்துல வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி தான் சிகரெட் பேக்கெட் வாங்கும் போதே அதில் எழுதியிருக்கும், எல்லாத்துலயும் எழுதியிருக்கும் உங்களுக்கு கேன்சர் வரும். இனி இது கேன்சர் வரும்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அந்த காலத்துல நான் சினிமா தியேட்டர்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய அழுகுன மாதிரி ஒரு வாயை போடுவாங்க, பாத்தீங்களா?
புகையிலைனால சிகரெட்டுனால உங்களுடைய வாய் இப்படி ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டே தான் நம்மால ஒரு சிகரெட் பற்ற வச்சுட்டு வருவான். போய் பார்த்துருக்கலாம், இன்டர்வல் விட்டோன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் இன்டர்வல்ல சிகரெட் பிடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, எதை செய்யக்கூடாதுன்னா நாம் அதை சரியாக செய்து விடுகிறோம். இதைத்தான் நம்முடைய அந்த முதல் தகப்பனும் செய்து விட்டார். கடவுள் எதை சொன்னாரோ, நீ கீழ்ப்படின்னு சொன்னாரோ, அவர் கீழ்ப்படியல. அதனால என்ன நடந்தது? இந்த முழு மனுகுலமும் என்ன ஆயிடுச்சு? இந்த முழு மனுகுலமும் கடவுளுடைய அந்த மகிமையை விட்டு கீழே இறக்கப்படுகிறார்கள். ஏன்? நம்ம சார்பா இருந்த ஆளு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். இப்ப உதாரணத்துக்கு இந்த இந்தியாவுக்காக சார்பா இருக்கிறது யாரு? இந்திய நாட்டினுடைய பிரதமர். இப்ப அமெரிக்கால போய் ஒரு டீல் பேசுறாங்க, இந்திய தேசத்துக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் வரணும் அப்படின்னு. அதுக்கு யார் கையெழுத்து போடுவா? ஒன்னு பிரதம அமைச்சருடைய எல்லா உத்தரவின் பேர்ல தான் கையெழுத்து போடுவாங்க, சரியா? இல்லைன்னா ஏதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் போடுவாங்க. ஆனால் அவர்கள் நம்ம சார்பா, நம்ம ஒவ்வொருத்தர் சார்பாகவும் யார் கையெழுத்து போடுறது? பிரதம மந்திரியோ அல்லது நம்முடைய முக்கியமான அமைச்சர்களோ தான் கையெழுத்து போடுவாங்க. நமக்கெல்லாம் யார பிரதிநிதி? நமக்கு எல்லாருக்கும் பிரதிநிதி அவர்கள் தான். அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அந்த நல்லது நமக்கு வரும், அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறு நமக்கு வரும். புரிந்து கொள்ளுங்க, இல்லையா? இதுதான் நமக்கு இன்றைக்கு நடந்தது. நம்முடைய முதல் தகப்பன் செய்த தவறு. இந்த உலகத்துல என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, வியாதி வந்தது, இந்த உலகத்திலே சாபம் வந்தது, இந்த உலகம் வீழ்ந்து போனது, இந்த உலகத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படி எல்லாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய முதல் தகப்பன் செய்த தவறு. அப்ப விழுந்து போன ஒரு மனுகுலமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் வியாதி வருது? கடவுள் உருவாக்கின, கடவுள் படைத்த ஒரு அற்புதமான படைப்பிலே ஏன் குறைவுகள் காணப்படுகிறது? ஏன் இங்க வீழ்ச்சிகள் காணப்படுகிறதுனா, அன்றைக்கு இழந்து போன நாம் எல்லாவற்றையும், கடவுளோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை இழந்து நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அந்த மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ எல்லாம் இழந்துருச்சு, போயாச்சு, விட்டாச்சு, விட்டுட்டு போயிடலாம்ல. கடவுள் எல்லாம் இழந்துட்டேன், இவன் சொன்னது கீழ்ப்படியில, அதனால இவங்க என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு தாய் உள்ளம் அப்படிங்கிறது, பிள்ளை எவ்வளவுதான் தப்பு செஞ்சிட்டாலும், எப்படிங்க, எவ்வளவுதான் தப்பு செஞ்சிட்டாலும் அந்த உள்ளம் என்ன செய்யும்? ஐயோ என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும். ஐயா, நிறைய நீதிமன்றங்களை பார்த்திருக்கோம், என் பிள்ளைக்கு பதிலாக என்னைய தண்டிச்சிருங்க ஐயா அப்படின்னு சில தாய்மார்கள் கேட்கறத பார்க்கிறோம். பார்த்திருக்கோமா இல்லையா? ஐயா என்னைய தண்டிச்சிருங்க. ஏன்? அந்த அன்பு, அந்த தாயுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, என் பிள்ளைக்கு பதிலாக என்னை தண்டிச்சிருங்க. அவன் தப்பு செஞ்சிட்டான், தெரியாம செஞ்சிட்டான், அவன் தெரிஞ்சு செய்யறவன் இல்ல, அதுக்கு பதிலாக எனக்கு அந்த தண்டனை கொடுங்க ஐயா அப்படின்னு சில தாய்மார்களோ தகப்பனோ கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் அன்பு. அதே போன்ற ஒரு அன்பைத்தான் கடவுள் நம்ம மேல காண்பித்தார். நம்ம பாவத்தில் இருக்கட்டும், சாபத்தில் இருக்கட்டும், அவங்க வியாதியில் இருக்கட்டும், அவங்க அப்படியே கிடக்கட்டும், அவங்க நாசமா போகட்டும், நரகத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறது இல்ல. அழகா வேதம் சொல்லுகிறது, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கடவுள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தாரு? எந்த மனுஷன் விழுந்து போனானோ அந்த மனுஷனுடைய சார்பாக அவரும் விழுந்து போன ஒரு மனிதனாக வந்தார். இந்த பூமியிலே ஒரு விழுந்து போன, அடிமைப்பட்டு போன மனித அவதாரத்திலே அவர் இந்த பூமிக்கு வந்தார். கடவுள் ஒரு திடீரென்ற ஒரு காட்சியா மனிதனாக காமிச்சிட்டு போறதுன்னா ரொம்ப ஈஸி. அவர் வந்து திடீர்னு என்ன வேணா ஒரு உருவமாக உங்களை காமிச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்துல வந்து ஒரு கடவுள் வந்து அமரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கர்ப்பமாக அவர் அமரணும்னா, ஒரு ரத்த இதாக கட்டியாக வந்து அந்த பெண் கர்ப்பத்துல உட்காரணும்னா, அவர் தன்னை எவ்வளவு கீழே இறக்கி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உலகத்தை உண்டாக்கின கடவுள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருந்தால் ஒரு மனித உயிராக, மனித சிசுவாக இந்த உலகத்துக்கு வரணும் யோசிச்சு பாருங்க. அவர் இந்த மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாக, எந்த கணவனுடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு பரிசுத்த குழந்தையாக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். எதற்காக அப்படின்னா, எப்படி இந்த மனுகுலம் ஒரே மனிதனாலே வீழ்ச்சி அடைந்ததோ அதுபோல ஒரே மனிதனால் இந்த மனுகுலம் மீட்படைய வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் யார்? யார் அந்த மக்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு போக முடியும்? எந்த மனுஷனாலும் முடியாது. ஏன்? எல்லாரும் வீழ்ந்திருக்கிறார்கள், எல்லாரும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்பொழுது நம்மை யார் விடுவிக்க முடியும் அப்படின்னும் போதுதான், இதோ நான் வர்றேன் என் பிள்ளைக்காக. எப்படிங்க? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால்
அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். நான் வர்றேன் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு, நான் ஏன் உயிரை கொடுக்கிறேன் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து தன்னை பலியாக்கினார். கல்வாரி சிலுவையில நாம பட வேண்டிய பாடுகளை, நாம பட வேண்டிய துன்பங்களை, நமக்கு வர வேண்டிய சாபங்களை, நமக்கு வர வேண்டிய பாவங்களை எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக சுமந்து தீர்த்தார். இதே மனிதர்கள் தான், அவர் உண்டாக்கின மனிதர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நிந்தைப்படுத்தினார்கள், அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள். எல்லாவற்றுக்கும் அவர் விட்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. என் பிள்ளை என் கூட வரணும், 2000 வருஷம் கழிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் என் பக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னையே என்ன செஞ்சாரு? அவர் விட்டு கொடுத்தார். எல்லா பாவங்களையும் அவர் சுமப்பதற்கு விட்டு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தினார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு பாவம் நீங்கணும், இந்த மனித வாழ்க்கையில நான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை அடையணும், என்னுடைய முன்னோர்களுடைய பாவம், என்னுடைய பரம்பரை பாவம், என்னுடைய வாழ்நாளிலே பாவம் சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருதே, இதுல இருந்து எப்படி நான் விடுதலை அடைய முடியும்? எப்படி விடுதலை அடைய முடியும்? ஒரு கோழியை வெட்டினா நான் விடுதலை அடைஞ்சிடலாமா? கோழியோட ரத்தம் என்ன விடுதலை செஞ்சிருமா? ஒரு குரங்கை கொண்டு போய், ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு விஞ்ஞானம் சொல்லு, ஒரு குரங்கை கொண்டு போய் வெட்டி பலி கொடுத்தா எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? குரங்குடைய ரத்தம் எனக்கு விடுதலை தருமா? இல்ல ஒரு மாட்டினுடைய ரத்தம் எனக்கு விடுதலை தருமா? தராது. ஏன்? ஒரு மனிதன் அவனுக்கு அவனுடைய விடுதலைக்கோ அவனுடைய சுகத்துக்கோ, உதாரணத்துக்கு நம்மளே இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது அவனுக்கு பிளட் வேணும், உடனே ரத்தம் வேணும்னா யாருக்கிட்ட கேட்கறாங்க? மனிதர்கள்ட்ட தான் ரத்தம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வாங்க, பிளட் எடுத்து உள்ள ஏத்திடுவோம். ஏத்திடலாமா? ஏத்த முடியுமா? ஏத்த முடியாது. எந்த ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ கோழியுடைய ரத்தமோ மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? விடுதலை கொடுக்க முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது. அப்ப சுகம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தம் இருக்கிறது. அதுதான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற பரிசுத்த ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் நம்மளை விடுதலை செய்யும். அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை செய்ய முடியும், சாபத்திலிருந்து நம்ம விடுதலை செய்ய முடியும். அந்த ரத்தம் தான் நமக்கு விடுதலை தருகிற ரத்தம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட, என்னுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பா நல்ல தொழில் ஆரம்பிச்சு நல்ல சிறப்பா இருக்கிற நேரத்தில் திடீரென்று என் அப்பாவுடைய 2 கால்கள்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு கொப்பளம் வர ஆரம்பிச்சது. இந்த சின்ன கொப்பளம் படிப்படியாக என்ன ஆரம்பிச்சதுன்னா அப்படியே பரவ ஆரம்பிச்சது. கால் ஒரு கொப்பளமா இருந்தது, 2 கொப்பளமாச்சு, அது 5 கொப்பளமாச்சு. அப்படி காலினுடைய மேல் பகுதி பூராமே கொப்பளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொப்பளம் வந்த உடனே நம்ம நார்மலா என்ன செய்வோம்? ஏதோ வியாதி, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பெல்லாம் திடீர்னு சொல்லுவோம், டயபெட்டிக் இருக்கும், உங்களுக்கு சுகர் இருக்கும், உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கும், உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி நீரிழிவு நோய் இருந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. உடனே இப்பெல்லாம் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, சுகர் டெஸ்ட். இதே மாதிரி தான் அப்பவும் இவருக்கு சரீரத்தில் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது குறைவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் டாக்டர்கிட்ட போய் 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 என்ன செய்வாங்க? எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு டாக்டராக பார்த்து இந்த பிரச்சனை, இந்த டாக்டர்கிட்ட போனால் இவர் ஸ்பெஷலிஸ்ட், இவர் இதை விட ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட், இல்லை ஒட்டஞ்சத்திரம் போங்க ரொம்ப நல்லா இருக்கும், ஒட்டஞ்சத்திரம் போய் பார்த்தோன்னே வேலூர் போங்க ரொம்ப நல்லா இருக்கும், வேலூர் போனால் அப்பல்லோ போங்க அப்படிமா. இப்படி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் எப்படி போக சொல்றாங்களோ அது மாதிரி அந்த காலத்தில் இந்த டாக்டரை விட அந்த டாக்டர், அந்த டாக்டரை விட அந்த டாக்டர், இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போக ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்காயிட்டு இருக்கு, அந்த வியாதி மாறவே இல்லை. கால் அதிகமாக பழுத்துருச்சு, தண்ணி ஒழுகுது, ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வருது. எங்க அப்பா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப மருத்துவர்கள் கைவிட்டுட்டோன்னே நமக்கு நேரம் எங்க போவோம்? நம்ம நம்பிக்கைக்கு போவோம். நம்ம என்ன செய்யணுமோ அந்த நம்பிக்கைக்கு போவோம். நம்முடைய முன்னாடி நம்பிக்கைகள்ல போய் ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அப்படிதான் என்னுடைய அப்பா அம்மாவும் என்ன நான் கொஞ்சம் பெரிய பையன், என்னை விட்டுட்டு என்னுடைய தம்பியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போவாங்க.
இங்கத்தை விட அங்கே கொஞ்சம் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, அங்கத்தை விட இங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜோசியக்காரங்கிட்டயா போகும்போது ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே போய் இதை செய்யுங்க, அங்கே போய் இதை செய்யுங்க. இது எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 5 வருடங்கள். டே 1லிருந்து 5 வருஷம் ஒரு மனுஷனுடைய 2 கால்களும் அழுகி போயிருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என் தகப்பன் தான் சம்பாதிக்கக்கூடியவர். இப்ப தகப்பன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபத்தை அனுபவிக்கிறாரு. கடைசியில தான் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வியாதி இல்ல, உங்களுக்கு யாரோ செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு யாரோ மந்திரம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரி, மந்திரம் இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த இடத்துக்கு போங்க, இதெல்லாம் செய்யுங்க, கட்டு உடைச்சிட்டு வாங்க. அதையும் போய் செஞ்சாங்க. அதுக்கு போகும்போதும் ஒரு அமௌண்ட் வேணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். இப்படி கடனும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் கடனும் பெருகிடுச்சு. இப்ப கடன் ஒரு பக்கம், அன்றாட தேவைகள், சாப்பாடு இல்லை, துணி இல்லை, இது ஒரு பக்கம், வியாதி மாறல. சரி, இப்ப கடைசியா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் செத்து போறதை தவிர வேற வழி கிடையாது. எப்படிங்க? மனித வாழ்க்கையில எல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்போது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் அப்பாவும் அந்த இடத்துக்கு தான் வந்தார். முதல்ல அவர் சொன்னார், நான் 2 காலையும் கொண்டு போய் நான் ட்ரெயினில் வச்சுறேன், என்னால் முடியல, வலி வேதனை தாங்க முடியல, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் செத்துடுறேன் அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அப்போது ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. சின்ன பையன், எனக்கு 15 வயசு, அப்போ இளம் வாலிப பிள்ளை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனாலும் எங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு பெரிய பிரியமெல்லாம் கிடையாது. அது என்னன்றது நான் நாளைய தினத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய பிரியம் இருந்தாலுமே, ஆனால் குடும்பம் இப்படிப்பட்ட நிலையில இருக்குதே, நான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள். 3 நேரம் ஆகாரம் கிடையாது, நல்ல உடைகள் கிடையாது, என்ன செய்ய போறோம்? எதிர்கால வாழ்க்கை எல்லாமே சூனியமா இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா யாரை பார்த்தாலும் நம்ம வந்து ஒண்ணு போவோம், முதல்ல என்ன செய்வோம்? ஐடியா கேட்போம், 2வது காசு கேட்போம். சொந்தக்காரங்கிட்ட பார்க்கவும் காசு கேட்போம்ல, காசு தான் இல்லையே. அப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க சொந்தக்காரங்க, 2 டைம் தரலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்தாலே நம்மளை பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா மனிதர்கள் அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்ப மனிதர்கள் ஒரு கட்டத்துல மறந்துட்டாங்க. எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மட்டுமே 15 பேர். அப்பா கூட 6 பேர், அம்மா கூட 9 பேர், கிட்டத்தட்ட 15 பேர் இருந்தாங்க. ஆனால் ஒருவராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியல. எவ்வளோ பெரிய குடும்பமா இருந்த போதும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. ரொம்ப பக்தியானவர்கள், பாரம்பரியமான பக்தி நிறைஞ்சவங்க தான். ஆனால் எல்லாம் கைவிட்டுச்சே. நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்யறது? நான் நம்பின எல்லாம் என்ன கைவிட்டுருச்சு, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, நம்பிக்கைகள் எல்லாம் போச்சு, நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியலையே அப்படின்னு கண்ணீரோடு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் என்னுடைய அம்மா என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அவங்க குடும்ப விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 அம்மாமார் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த 2 அம்மாமார் அந்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க. இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர், அவர் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் போக்குகிறவர், அவர் வல்லமையுடையவர், அவர் தான் நம்ம தகப்பன், அவர் தான் நம்மளை உருவாக்கினவர் அப்படின்னு சொல்றாங்க. என் அம்மாவுக்கு அதுல பெரிய உடன்பாடு வரல. ஏன்னா அவங்க பாரம்பரியமான வேறு நம்பிக்கையில் இருக்கனால உடனே அவங்களால அதை நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. ஆனாலும் அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வருது, இயேசு என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வியோட என் அப்பா கிட்டையும் என்கிட்டையும் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி 2 அக்காங்க வந்திருந்தாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க. எனக்கு இதை கேட்டோன்னா ஒரு இதானே எங்க அப்பா உடனே டக்குன்னு என்ன சொல்றாரு, அவங்க 2 பேர்த்திட்டையும் கேளு, என்ன செய்யணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறேன். ஏனோ தெரியல, நான் வேண்டாங்கிறேன், எங்க அப்பா வேணுங்கிறாரு. எங்கள் அப்பா சொல்கிறதான் நடக்கும். அதனால் எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அந்த வீட்டில் போய் அந்த 2 தாய்மார்களையும் வர சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் கணவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, எங்கள் வாழ்க்கையே தகர்ந்து போயிருச்சு, இப்போ நீங்கள் சொன்ன இந்த இயேசுநாதர்கிட்ட எங்கே போகணும், அவரை எந்த இடத்துல போய் பார்க்கணும், அவர்கிட்ட எங்கே போகணும், எவ்வளோ செலவாகும், ஏன்னா அதை திட்டம் போடணுமே, கடன் வாங்கி வச்சா தானே அங்கே போகிறதுக்கு. இப்போ எங்கேயாவது போக சொன்னான்னு வச்சுக்கோங்க, 9 வாரம் வாங்க 7 வாரம் வாங்கினா நம்ம போகணும்ல, அப்போ அதுக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் அவரை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஏன்னா அவர் தான் நம்மளை தேடி எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க அவரை தேடி போகாதீங்க,
எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு ஆச்சரியம். செலவே இல்லாம ஒருத்தர் வராங்க, நல்லா என்ன நல்லா காட்டி என்ன செலவு இல்லை கடன் இல்லை அதனால வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க அப்பா இருக்கிறாங்க, அம்மா கூட்டிட்டு வராங்க. 2 தாய்மாரும் வந்து வீட்டில் உட்காராங்க. 2 அம்மாமாரும், ஒருத்தர் டீச்சரு, ஒருத்தர் வந்து நார்மல் இருக்கிறவங்க. 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்து 2 தாய்மாரும் உட்காந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எண்ணெய் கொடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை வாங்கினாங்க. தேங்காய் எண்ணெயை வாங்கி அவங்க அழுது ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அழுது ஜோம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப வேடிக்கை, ஏன் நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரனே நமக்கு அழுக மாட்டேங்கிறான், சொந்தக்காரங்களே இவன் வந்தால் நம்மளை அழுக வச்சிருவான், வராமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கும் போது இந்த 2 அம்மாமார் வந்து என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை வாங்கி அழுது பயங்கரமாக என்னென்னமோ பேசுகிறாங்க. அவன் பேசுனதான் ஒன்றும் புரியலை, ஏன்னா புதுசு இல்லையா, ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நமக்காக இவ்வளோ என்ன செய்கிறாங்க, இவ்வளோ கரிசனையாக இருக்காங்களே அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த புண்ணை பார்த்தா யாருமே அருவருப்புப்படுவாங்க, யாருமே தொடர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. எங்கள் அம்மா தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்போல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரிலாம் வசதிகள் கிடையாது, அம்மாவே தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் அவங்க எந்த ஒரு கூச்சமும் படாமல் டக்குன்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணி எங்கள் அப்பாவுடைய காலில் அவங்களே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஏசப்பாவை நம்புங்க, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 ஆண்டுகள் 1985 1990 வரைக்கும் 5 வருஷங்க வாழ்க்கையில் இந்த சாபம் எங்களை விட்டு விலகவே இல்லை. இந்த பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கை எங்களை விடுதலை பண்ணவே இல்லை. நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். எங்களை விடுதலை செய்யறது யாருன்னு தெரியல, எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டோம். நாங்கள் யார் எங்க இருக்கிறோன்னே யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இனி கைவிடப்பட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு. ஒன்னா குடும்பமா செத்து போயிடலாம். எங்க அம்மா சொல்றாங்க, குடும்பமா செத்துருவோம், நீங்க மட்டும், நீங்க இல்லாம நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு எங்க அம்மா. இப்படி குடும்பமா செத்து போயிடலாம், இல்ல நீ மட்டும் சாகுறியா நான் சாகுறேன், இது இப்படியெல்லாம் இவங்க பேச்சு. நமக்கு இதெல்லாம் குழந்தை பசங்க தானே, ஏடா இவங்க பாட்டுக்கு ஆளாளு குடும்பமா சாகலாங்கிறாங்க, இல்ல நீ மட்டும் சாகலாங்கிறாங்க, யாரோ ஒருத்தர் செத்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை. ஏன்னா சாப்பாடு கிடையாது, 3 நேரம் சரியா உணவு கிடையாது, உடை கிடையாது, மாற்று வஸ்திரங்கள் கிடையாது, எல்லாம் போய் நீ வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னும் போது அந்த 2 அம்மாமாரும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் சரியா ஒரு வாரத்துக்குள்ள எங்க அப்பாவுடைய 2 கால்களையும் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சுகப்படுத்தினார். ஐந்து ஆண்டுகள் சபிக்கப்பட்ட வாழ்க்கை, மறந்து போகப்பட்ட வாழ்க்கை, தள்ளப்பட்ட வாழ்க்கை, இனி யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, நம்ம முடிஞ்சு போயிட்டோம் அவ்வளவுதான் இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கும் போது, எல்லாரும் மறந்து போனாலும் நம்மை மறக்காத ஒரு கடவுள் நமக்காக இருக்கிறார். யார் நம்மளை கைவிட்டுட்டாலும் நம்மளை கைவிடாத நம்மை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாலடைந்த கிணத்துக்குள்ள கிடக்கும் போது யாரோ ஒருத்தர் கயிறை விட்டு நம்மளை காப்பாற்றுவதற்கு வந்து நின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம், நம்ம உயிர் எப்படி திரும்ப நம்ம கைக்கு வரும். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில உருவானது. என் அப்பாவுடைய 2 கால்களையும் அற்புதமாக சுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் நான் வந்து ரொம்ப எதிர்ப்பா இருந்தேன். அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன், நான் ஏன் எதிர்ப்பா இருந்தேன் அதெல்லாம் நாளைக்கு சொல்லுவேன். அப்போ எதிர்ப்பா இருந்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு நான் இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நடந்து இது நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆனால் எங்க வாழ்க்கையில் நடந்த முதல் காரியம் என் தகப்பனாருடைய ஒரு பெரிய விடுதல், ஒரு சுகம், ஒரு சௌக்கியம். மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனியம் எங்க அப்பாவோட காலில் இருந்துச்சு. யாரும் விடுதலை பண்ண முடியல, மருத்துவர்கள் இல்ல, நம்பிக்கை நாங்க நம்பின எதுவுமே இல்லை. இயேசு அற்புதமாக சுகப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யாருமே ஐயோ நான் நண்பன் கூட மறந்து போயிட்டான் அப்படின்ற நிலைமையில யார் மறந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையில வந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த போராட்டத்துல வந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான சாபங்கள், எந்த விதமான கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மை விடுவிக்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விடுதலை செய்கிற ஒரு சொந்த தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம யார் எங்க இருந்தாலும் பரவாயில்ல. சொல்ல போனா எனக்கும் இயேசுநாதருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, என் குடும்பத்துக்கும் இயேசுநாதருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் யாரோ நாங்க யாரோ, ஆனால் எங்களுக்கு தெரியல அவருக்கு எங்களுக்கும் தொடர்பு எப்பவோ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த தொடர்பை புரிஞ்சுக்கிட்ட போதுதான், ஐயோ நம்ம உருவாக்குன அப்பா இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போதுதான் எங்களுக்கான விடுதலையை நாங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா.
இதான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். தாவீதுன்னு ஒரு மனுஷனை பார்க்கிறோம் பைபிள்ல. தாவீதுன்னு ஒரு அரசன், அவன் பின்னாடி அரசன். ஆனா முன்பு அவனுடைய வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன் சொந்த அப்பாவுடைய ஊருக்கு, அதாவது சொந்த ஊருக்கு பெத்லகேம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல குடியிருக்கிறாரு. அந்த பெத்லகேம்ங்கிற ஊர்ல அவங்க அப்பா ஒரு பெரிய ஆள், ஈசாய் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர். ரொம்ப நல்ல பெரிய மனுஷன். அவருக்கு திடீர்னு ஒரு செய்தி வருகிறது. ராஜாவினுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிற நம்முடைய சவுல் அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜகுரு அவர் நம்ம ஊருக்கு வர போறாரு. அவர் நம்ம ஊருக்கு வந்து குறிப்பாக நம்ம வீட்டில் விருந்து பண்ண போறாரு, அந்த விருந்துல அவர் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அந்த செய்தியில என்ன சொல்லி இருக்கிறது, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வை அப்படின்னு செய்தியில வருது. நியூஸ் வருது ஈசாய் கிட்ட, ஈசாய் உன் வீட்டுக்கு வந்து ராஜகுரு வராரு, சாமுவேல் வராரு. அவர் வந்தார்னா எவ்வளவு பெரிய ஆளு, அரசனுக்கே ஐடியா சொல்லக்கூடியவர், அரசனுக்கு ஜெபம் பண்ணக்கூடியவர், ஒரு பெரிய ராஜகுரு. அவர் உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. வரும்போது உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கணும்பா அப்படின்னு ஒரு கடிதம் வந்துருச்சு. இப்ப அந்த டேட்டும் வந்துருச்சு. ராஜகுரு வராரு, சாமுவேல் வராரு, அந்த ஊருக்கு வந்துட்டாரு. பெத்லகேம் வாசலுக்கு வரும்போதே ஊரே திரண்டுருச்சு. ஏன்னா ஈசாய் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு சொந்தக்காரங்க நம்ம ஆளுங்களை மட்டுமா சொல்லுவோம், சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுருவோம். ஏன், நம்ம வீட்டுக்கு யார் வர்றா, பெரிய ஆள் வர்றாங்க, உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருவோம்ல. அது மாதிரி ஈசா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டார். கூப்பிட்டு வச்சுட்டு இப்ப சாமுவேலும் வந்துட்டார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பசங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்து அப்படிங்கிறார். ஏன்னா இவர் எதுக்காக போயிருக்கிறாரு, ராஜகுரு ஏற்கனவே இருக்கிற ராஜாவை கடவுள் வேண்டாங்கிறார். அவன் வேண்டாம், எனக்கு ஈசாயோட வீட்டுல நான் ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டேன், அவனை ராஜாவா பண்ணணும், அதுக்காக நீ அவன் வீட்டுக்கு போ, அவன் வீட்டுல ஈசாயோட மகன்கள்ல ஒருத்தனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன், நீ போன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் ராஜகுரு வரார். இப்ப ராஜகுரு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, பசங்கள்லாம் நிக்கிறானுங்க. பார்த்தோன்னு முதல் ஆளு பாக்குறாரு, அந்த ராஜகுரு பாக்குறாரு, சாமுவேல் பாக்குறாரு, சூப்பரான ஆளு, அடுத்த ராஜாவா வரணும்னா இவன் தான், ஹீரோ மாதிரி இருக்கிறான். எப்படிங்க, ஹீரோ மாதிரி இருக்கான், இவன் தான் ராஜகுருவா வரணும், அடுத்த ராஜாவா வரணும்னு ராஜகுரு முடிவு பண்ணிட்டு வேகமா எந்திரிச்சு அவனுக்கு அபிஷேகம் பண்ண போறார். ராஜாவா அவன் அபிஷேகம் பண்ண போகும்போது உடனே ஆண்டவருடைய சத்தம் வருது, சாமுவேலே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறார். எப்படி வெயிட் பண்ணு, ஏன், நீ மனுஷனோட முகத்தை பார்க்கிற, அவன் நல்ல ஆள் திடகாத்திரமா இருக்கானா, அவன் நல்ல நல்ல கட்ஸ் எல்லாம் வச்சிருக்கானா, இது சிக்ஸ் பேக் வச்சிருக்கானா, அப்படியெல்லாம் பார்த்தா நீ என்ன பண்ற, அவனை அரசனாக்கணும்னு விரும்புற. ஆனா நான் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்கிறவர். எப்படிங்க, அல்லேலூயா. நம்ம கடவுள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நீங்க ஒருவேளை முகத்துல சிரிப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம், நிறைய பேர்த்துக்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். ஆனா நம்ம இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னோட நிலைமை என்ன, நாளை காலையில என்னோட நிலைமை என்ன, நாளைக்கு எனக்கு என்னோட நிலைமை என்ன, ஐயோ இந்த மாதம் கழிஞ்சிச்சுன்னா என்னோட நிலைமை என்ன, எனக்கு யார் உதவி செய்திட முடியும், ஐயோ என்னோட எதிர்காலம் என்ன, நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்த்து எடை போறது. மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க. நல்லா கெளுத்தியா இருக்காங்களே, பரவாயில்லையே, நல்லா இருக்கா, பரவாயில்லையே, நல்லா சாரி கட்டியிருக்க, ஓ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கா, நகையெல்லாம் போட்டிருக்க, இப்படிதான் மனுஷங்க பார்ப்பாங்க. மனுஷங்களுக்கு எங்க அம்மாவோட சின்ன வயசுல நான் எங்க அம்மா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கும். ஏன், ஒரு பொட்டு தங்கம் இருக்குதா, ஒரே அழுகாட்சியா இருக்கும். உடனே என்ன பண்றது, உடனே அம்மா பண்ணுவாங்க, ஒரு பித்தளை செயின் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. பித்தளை செயின் ஒரு 5-6 எடுத்துட்டு போய், ஒரு எங்க ஊர்ல செல்வா கோல்டு கவரிங் பயங்கர ஃபேமஸ், கொடுத்தோம்னா பல தங்கத்தை விட மின்னும், அவ்வளோ அருமையா இருக்கும். அதை போட்டு போனோம்னா என்னது, அப்பதான் கல்யாணத்துல மதிப்பானுங்க. எப்படி மனுஷன் மதிப்பு எப்படி இருக்கு, நம்ம போட்டு போற ட்ரெஸ், நம்ம வச்சிருக்கிற போனு, நம்ம வச்சிருக்கிற நகை, இதை பார்த்து தான் மனுஷன் நம்மளை மதிப்பான். ஆனா கடவுள் நம்மளை என்ன பண்றது இல்ல, அதை பார்த்தெல்லாம் நமக்கு மார்க் போடுறது இல்லை, நம்ம இருதயம் எப்படி இருக்குது, அல்லேலூயா, நம்ம இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர், அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம அப்பா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க என்ன நடந்தது. தாவீது அந்த எல்லாரையும் பார்க்கிறார், 7 பசங்க நிக்கிறாங்க, 7 பேரும் ஒவ்வொருத்தரையா இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லைன்னு வந்தாச்சு. இவருக்கு ரொம்ப சந்தேகமா போகுது, நம்ம தான் வீடு ஏதாவது மாறி வந்துட்டோமா, ஏன்னா 7 பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இப்ப சாமுவேல் யோசிக்கிறாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, அட்ரஸ் மாறி வந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, மாறி வரல. அப்ப என்னதான் நடந்துச்சு, அவங்க அப்பனை கூப்பிடுறாரு, உனக்கு புள்ள இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. எப்படி, உனக்கு புள்ள இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அவரு சொல்றாரு பாருங்க, இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கிறான்,
எப்படி? இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் சின்ன பையன். யோசிச்சு பாருங்க, ஒரு பெத்த தகப்பன் தான் வீட்டுக்கு ஒரு பெரிய ராஜகுரு வர்றாரு, தன்னோட பிள்ளை, ஒரு பிள்ளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையை கூப்பிடணும்னு நினைக்கல. சரி அம்மாவாவது சொன்னாங்களான்னா அம்மாவும் சொல்லல. சரி அம்மா தான் சொல்லல, கூட இருந்த அந்த 7 அண்ணம்மா இருக்கலாது, அப்பா தம்பியை வர சொல்லுங்கப்பா, அவனும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோம், அவனையும் வர சொல்லுங்கப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. அவனுங்களும் கூப்பிடல. டோட்டலா எல்லாரும் மறந்துட்டானுங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் மறக்கல. யார் தெரியுமா? அல்லேலூயா. நம்மை உருவாக்கின கடவுள் நம்மளை மறக்கிறதே இல்லைங்க. அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? ராஜகுரு என்ன சொன்னார் தெரியுமா? இங்க அவன் வரல, அவன் வந்தா தான் நான் கையை நினைப்பேன். எப்படி? உன் விருந்துக்கெல்லாம் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காத, அவனை நான் பார்க்கணும், அவனை வர சொல்லு முதல்ல. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா அது சின்ன பையனாச்சே, ஒன்னுத்துக்காக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கானே, அவனை போய் கூப்பிட்டு வர சொல்றாரு. ஆளை அனுப்புறாங்க, போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. வந்து உட்கார்றான், நிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் அபிஷேகம் பண்ணு, குட்டி பையனா இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, இவனை அபிஷேகம் பண்ணு, இவன் தான் ராஜா. உடனே எடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அதனாலதான் தாவீது அப்படிங்கிற ஒரு பெரிய அரசனை இந்த உலகம் கண்டது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு சரிங்களா? அதனாலதான் தாவீது சங்கீதங்கள் எழுதும்போது சொன்னாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யாரு நம்மளை கைவிட்டுட்டாலும், யாரு நம்மளை பார்க்கலனாலும், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற, எனக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிற இயேசு எனக்காக நிற்பார். நம்ம சார்பா யாரு நிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்காக நிற்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை தாங்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை சுமக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை சுமந்து கொள்ளுவார், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ள, ஏசப்பா நீங்க வாங்க, என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை கல்வாரி சிலுவையில நீங்க சுமந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை நான் நம்புறேன், உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு நம்ம சொன்னோம்னா அந்த நிமிஷமே அவர் நம்ம கூட நடக்க ஆரம்பிச்சிடுறார். அல்லேலூயா. எப்ப எந்த நிமிஷத்துல என் உள்ளத்துக்கு வாங்க. அதனால அழகா ஏசப்பா சொல்வாரு, உன் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அப்ப நான் உள்ள வருவேன். அவர் இந்த கதவை உடைச்சிட்டு வர வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் நினைச்சிருந்த அந்த உலகத்தையே ஒரே நிமிஷத்துல மாத்திரலாம், அப்படிலாம் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. இந்த விஷயம் சொல்றேன், அப்பாவோட அன்பு என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அப்பா எவ்வளவு நேசிக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன், அப்பா எவ்வளோ நம்ம மேல லவ் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அன்பு வேணும்னா ஏசப்பா எனக்கு அந்த அன்பு வேணும், உங்க அன்பு எனக்கு வேணும். உலகம் என்னை ஏமாத்திருக்கு, மனுஷங்க என்னை ஏமாத்திருக்கிறாங்க, மனுஷங்க என்னை மறந்து போயிருக்கிறாங்க, மனுஷங்க என்னை கைவிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு உங்க அன்பு இருக்கிறது. உங்க அன்பு இருக்குன்னு அண்ணா சொல்லியிருக்கிறாங்க, அன்பு இருக்குன்னு தம்பி சொல்லியிருக்கிறாரு, உங்க அன்பு எங்க கூட எப்பவும் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷத்துல இருந்து ஏசப்பா உங்க கூட நடக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. உங்க கூட உங்களை சுமக்கிறவராக இருப்பார். உங்க பிரச்சனை நேரத்துல, உங்க போராட்ட நேரத்துல அவர் உங்க கூடயே இருந்து உங்களை தாங்குகிறவர். அதனாலதான் நீங்க எல்லாவற்றையும் உங்க பாரத்தெல்லாம் என் மேல கொண்டு வாங்க, நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்றேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன். நீங்க பாரத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, உங்க பிரச்சனையை எங்கிட்ட கொடுத்துருங்க, உங்க போராட்டத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, உங்க எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன், நீங்க இளைப்பாறுதல் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம், நம்ம கேட்க போறோம். யாரெல்லாம் ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில நான் இருக்கிறேன், இந்த போராட்டத்துல நான் இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில நான் இருக்கிறேன், எந்திரிச்சு நிக்கலாமா? நம்ம கேட்க போறோம் ஏசப்பா கிட்ட. ஐயோ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஐயோ இந்த பில்லி சூனியத்திலிருந்து, எனக்கு எதிர்க்கிறவர்களுடைய எதிர்ப்பிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியல, நான் போராட்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், பிரச்சனையோடு வாழ்றேன், வியாதியோடு வாழ்றேன், இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு வேலை இங்க வந்திருக்கலாம். ஐயோ இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன்னா எப்படி ஒரு பரிசுத்த கடவுள்கிட்ட வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
நீங்க யாராக இருந்தாலும் அவருக்கு பரவாயில்ல. ஏன்னா நீங்க அவரோட பிள்ளை. நீங்க ஒரு நிமிஷம் ஏசப்பா என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய எல்லா விதமான மீறுதல்களையும் நீங்க மன்னிங்க, எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்காக என்னுடைய சாபத்தை நீங்க சுமந்துட்டீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். எனக்காக எல்லாவற்றையும் நீங்க இழந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். எனக்காக எல்லாவற்றையும் செஞ்ச நீங்க என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளையா ஏத்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க உள்ளத்திலிருந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, உங்க மனதை திறந்து நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைக்கிறவராக இருக்கிறார். கேட்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாமா? கேளுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, சாபம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில பிள்ளையோட வாழ்க்கையில சாபம் இருக்கிறது, விடுதலை இல்லையே, குடும்பத்துல விடுதலை இல்லையே, என்னுடைய பர்சனல் லைஃப்ல விடுதலை இல்லையே, என்னுடைய சொந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவத்துல நான் இருக்கிறேனே, எனக்கு விடுதலை இல்லையே. எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் ஆண்டவரே. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தாங்க. எனக்கு இருக்கிற கட்டுகளை உடையுங்க. எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூனியத்தினுடைய மந்திரத்தினுடைய கட்டுகளை உடையுங்க. எங்க அப்பாவுக்கு சுகம் தர முடியும்னா, யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு இயேசு சுகப்படுத்த முடியும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை ஏன் மாற்ற முடியாது? உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை ஏன் மாற்ற முடியாது? தகப்பன் மறந்து போன ஒரு பிள்ளைய மறக்காத ஒரு அப்பா இருக்கிறாருன்னு சொன்னா, தாயும் தகப்பனும் மறந்து போன ஒரு பிள்ளைய மறக்காத ஒரு அப்பா இருக்கிறாருன்னு சொன்னா, உங்களையும் என்னையும் அவர் மறந்துடுவாரா? உங்களையும் என்னையும் அவர் கைவிட்டுருவாரா? நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே எங்க பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே எங்களுடைய பாவத்திலிருந்து, எங்களுடைய சாபத்திலிருந்து, எங்களுடைய அக்கிரமத்திலிருந்து, எங்களுடைய மீறுதல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் சிந்தி எங்களை விடுதலை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோமே. எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் என்று சொல்லி கேள்விப்பட்டோமே. ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிமிஷத்துல இயேசுவே என்னுடைய உள்ளத்துல வாங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே என்னுடைய உள்ளத்துக்கு வாங்க. உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய சாபத்தில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய போராட்டத்தில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய வியாதியில இருந்து எனக்கு விடுதலை தாங்க. கேளுங்க, கேளுங்க. நீங்க கேட்கதான் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தருகிறவர். நீங்க உள்ளத்திலிருந்து கேட்கும் போது இயேசு அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறவர், உங்களுக்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆழத்துல இருந்து ஹல்லேலூயா கேட்கலாமா? ஆண்டவரே இயேசுவே என்னை விடுதலை பண்ணுங்க, இயேசுவே என்னை விடுதலை பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. விடாதீங்க, இடம் விடாதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்க கேளுங்க, இயேசுவே என்னோட வாழ்க்கையில விடுதலை தாங்க, இயேசுவே என்னோட வாழ்க்கையில விடுதலை தாங்க. இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இருட்டிலிருந்து விடுதலை தாங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்க, நன்மையை தாங்க. ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யுங்க இயேசுவே. கேட்கலாமா? இயேசுவே கேளுங்களேன், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தாங்க, என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவு உண்டாகட்டும், ஒரு விடியல் உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே ஒரு முடிவு உண்டாகட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் இயேசுப்பா. எனக்காக கல்வாரி சிலுவையில நீங்க மரிச்சிருக்கிறீங்களே, உங்க ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்களே, உங்க ரத்தத்தினுடைய வல்லமையினால நான் விடுதலை செய்யப்படுகிறேன் என்று சொல்லி கேள்விப்பட்டனே. இயேசுவே உடைய ரத்தத்தினால நாங்க விடுதலை பெறணும் ஆண்டவரே. இயேசுவே உடைய ரத்தத்தினால நான் விடுதலை பெறணும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாமா? நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே நீங்க சொல்லுங்களேன். அன்பின் இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள்ல உம்மை பற்றி நாங்க கேள்விப்பட்டுட்டோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், எங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர்.
ஆண்டவரே நீர் எங்களை கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று நாங்க கேள்விப்பட்டோம் ஏசப்பா. இன்னைக்கு எங்களுடைய இருதயத்தை நாங்க திறந்து கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நாங்க திறந்து கொடுக்கிறோம் ஏசப்பா. இதுவரைக்கும் ஒருவேளை நான் தூரத்துல இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்களை தெரியாம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஒருவேளை நான் உமக்கு கதவை அடைச்சிருக்கலாம். இன்னைக்கு என்னோட கதவை திறந்து கொடுக்கிறேன், என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க உள்ள வாங்க சொல்லுங்களேன், நீங்க உள்ள வாங்க ஏசப்பா, நீங்க உள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என்னுடைய குடும்பத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க முன்னாடி வாங்க ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வாங்க ஏசப்பா, என்னுடைய எதிர்காலத்துக்குள்ளாக நீங்க வாங்க ஏசப்பா. உடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஏசப்பா, உடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஏசப்பா. என்னுடைய எல்லா விதமான கட்டுகள் இருந்து எங்களை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. அன்பின் பரலோக தகப்பனே, உண்மையாய் பரலோகம் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக சந்தோஷப்படுகிறது நாங்கள் நம்புகிறோம். யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் இருதயத்தினுடைய அந்த ஆண்டவரே அடிநாதத்திலிருந்து இயேசுவே எங்களை விடுதலை செய்யும்னு கேட்டாங்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நிமிஷத்துல நீர் விடுதலை தருவீராக. பிரச்சனைகள் இருந்து, போராட்டங்கள் இருந்து, ஆண்டவரே எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வியாதியோடு, வருத்தத்தோடு, பிரச்சனையோடு, கடனோடு ஆண்டவரே நம்பிக்கையற்ற நிலையில இங்க அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. The name of Jesus உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம்.